கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். ஆமாங்க, கோடி கோடியாக பணம் இருந்தால் அவன் கோடீஸ்வரன்னு சொல்லுவாங்க. பெரிய பொறுப்பில் இருந்தால் அதிகாரியாக இருந்தால் அவர் அதிகாரின்னு சொல்லுவாங்க. இல்லை பெரிய நிலம் ஊரெல்லாம் சுற்றி நிலம் இருந்தால் அவரை நிலக்கிழார்னு சொல்லுவாங்க. ஆனால் பொறுமையாக இருந்தால் மட்டும்தாங்க ஒரு மனுஷனை நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொறுமை கடலை விட பெரியதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல் எவ்வளவு பெரியதுன்னு நாம் எல்லாருக்கும் தெரியும். கண்ணு கெட்டாத தூரம் வர கரையே தெரியாது. அப்படிப்பட்ட கடலை விட பொறுமை பெரியதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா சும்மாயா சொல்லியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பூமியே நம்ம எல்லாரையும் ஆளும், ஆனால் பொறுத்தவங்களால் மட்டும்தான் அந்த பூமியையே ஆளக்கூடிய குணம் உண்டு அப்படிங்கிறது பெரியவங்களோட கருத்து. பொறுமைங்கிறது எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாருக்கும் அது தேவை. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு சில எங்கள் ஊரில் ஒரு மிகப்பெரிய திருவிழா நடந்துச்சுது. திருவிழா நடக்கும்போது அதில் திருவிழானாலே சொல்ல வேண்டாம், பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கூட்டத்தில் தள்ளி நில்லுங்கப்பான்னு தள்ளிவிட்ட ஒரு பையன் இன்னொரு பையனோட காலில் மிதிச்சிட்டான். ஆனால் இந்த மிதிப்பட்ட பையன் பொறுமை இல்லாமல் படாருன்ட்டு ஏழை என் காலிலையா மிதிக்கன்னு எடுத்து ஏழை என்னோட காலிலையா மிதிக்கன்னு கேட்டுட்டான். பதிலுக்கு அவன் அந்த ஓரமாக நிற்க சொன்னவனுக்கு என்ன பார்த்தாலும் ஏழைன்னு சொன்னேன்ட்டு அவனுக்கு கோபம் வந்துட்டு படார்னு ரெண்டு பேரும் ஒருத்தரை அடிச்சிக்க பெரிய பிரச்சனையாகி அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் அங்கே தாங்க இருக்குது அந்த போலீஸ் அதிகாரி. இல்லை நீங்கள் ரெண்டு பேரையும் படித்தவங்க தானே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கால, உங்களுக்கு மூளை இருக்கால, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்லான்னு சொன்னார் பாருங்க. இவன் ஒரு தடவை ஏழைன்னு சொன்னதுக்கு அவனை அடிச்சிட்டான். ஆனால் அந்த அதிகாரி 1000 தடவை ஏழைன்னு சொன்னார். இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடிஞ்சதை தவிர எதுவுமே பண்ண முடியலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த காலில் மிதித்த ஒரு செகண்ட் இவன் பொறுமையாக இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இல்லை அவனாவது ஏழைன்னு சொல்லிட்டான் சரின்னு அவன் பொறுமையாக இருந்திருந்தா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும். இப்படி தாங்க பொறுமை இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை நாமளே கெடுத்துக்கிட்டோம். இப்படி தான் எங்கள் ஊரில் ஒரு பையனுக்கு கல்யாணம். பொண்ணு பார்க்க போயிருந்தோம். போன இடத்துல அப்படியே அமைதியாக அந்த மாப்பிள்ளை பையன் உட்காந்தார். பொண்ணுக்கு நகை இவ்வளவு கொடுக்குறோம், சீர் இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது மாப்பிள்ளை எல்லாம் பேசி முடிச்சுட்டு மாப்பிள்ளையோட தாய் மாமா வந்து மருமகனை உனக்கு சம்மதம் தானா அப்படின்னாரு. ஆனால் மாப்பிள்ளைக்கு மனப்பூர்வ சம்மதம் தான். இருந்தாலும் அவர் எதுவுமே சொல்லாமல் சரி பெரியவங்க கேட்குறாங்களே அப்படின்ட்டு என்ன பதில் சொல்லங்கிற ஒரு தயக்கத்தில் அமைதியாக இருந்தார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணோட தாய் மாமா மாப்பிள்ளை அமைதியாக இருக்கிறத பார்த்தா நகை எதுவும் காணாது போலுக்க, சரி மாப்பிள்ளைக்கு நாங்கள் ஒரு மைனர் செயினும் சேர்த்து போட்டுறோன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்கள், இவரோட பொறுமைக்கு கிடைச்ச ஒரு பரிசு. அதே மாதிரி தான் எங்களோட ஊரில் இன்னொரு பிரச்சனை. அது அப்படி பாருங்கள். அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான். பொண்ணும் நல்லா ஓரளவு வசதியான குடும்பம் தான், பையனும் ஓரளவு வசதியான குடும்பம் தான். காதலிச்சா அந்த கல்யாணம் பெற்றவங்களாக பார்த்து சரி இனி நல்லா இருக்காது, நாம் பேசி முடித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணிக்கிடுவோம், பேசி முடித்து கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு அது பேசக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடந்துச்சுன்னா, பொண்ணு அதாவது மாப்பிள்ளை அப்படி உட்காந்துருந்தார். பொண்ணுக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி இப்படி பேசி நிற்கும்போது மாப்பிள்ளை அப்படி பொண்ணை பார்த்தாரு. பொண்ணை பார்த்த உடனே மாப்பிள்ளைக்கு அப்படி ஷாக் ஆகிட்டு மெதுவாக அப்படியே நடந்து போய் பொண்ணோட காதில், ஏன்னா ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சவங்க தானே, அதனால் பொண்ணோட காதில் போய் ஏதோ சொன்னார். படார்னு அந்த பொண்ணுக்கு மிக பயங்கரமாக கோவம் வந்துட்டு, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுனா பார்த்துக்கோங்களேன். மாப்பிள்ளை என்ன கேட்டிருக்காருன்னா, உன்னோட கழுத்தெல்லாம் முன்னாடிலாம் நிறைய நகை போட்டிருந்தீங்க, அதெல்லாம் கவரிங்கா, இப்போ ஒத்த செயின் மட்டும் போட்டிருக்கியேன்னு கேட்டிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்குன்னா, நகைலாம் நிறையா இருக்குது, ஆனால் சரி நிச்சயதார்த்தங்க ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் தானே, அதனால் சின்னதாக ஒரு செயின் மட்டும் போட்டுப்போம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு நின்றுருக்கு. இதை புரிஞ்சிக்கிடாத மாப்பிள்ளை நகையெல்லாம் இல்லையான்னு கேட்டோடனே அந்த பொண்ணுக்கு நீ இப்போவே என்ன யோசிக்காமல் என்னோட நகையை பற்றி யோசிக்கிய, அப்போ நீ இவ்வளோ நாளாக யோசிச்சது என்னோட பணத்தை தானா அப்படின்னு எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இதுதான் இப்படி தாங்க சில விஷயங்களை நம்ம பொறுமையாக இல்லாமல் நம்மளோட இலக்குகள் தகர்க்கப்படும். அது மட்டும் பாருங்கள், நீங்கள் வந்து அதாவது யாராவது ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தாங்கன்னா பொண்ணு வந்து வசதியாக இருக்குது, அதெல்லாம் ரெண்டாவது அமைதியாக இருக்கா,
அப்படின்னு யோசிப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பொண்ணோட அப்பா தான் மருமக வந்து ரொம்ப அமைதியாக இருக்காளா அப்படின்னு ரொம்ப ரொம்ப கவனமாக யோசிப்பார். ஏன்னு பார்த்திங்கன்னா தான் வந்து தன்னோட மனைவி கிட்ட பட்டப்பாட நம்மளோட மகன் இந்த பொண்ணுக்கிட்ட பற்றக்கூடாது. பெண்களுக்கு அழகு எல்லா விதத்திலையும் இருந்தாலும் கூட ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான அழகாக எதிர்பார்க்கறது அந்த பொறுமையை தான் எதிர்பார்ப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த பொறுமையோட மதிப்பு எவ்வளவுன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, என்னோடய வீட்டில் நான் எப்போ தொழிலுக்கு போயிட்டு எப்போ வீட்டுக்கு போனாலும் அடிக்கடி மிக பயங்கரமாக சண்டை வந்துடும். ஏதாவது ஒன்று பேச ஆரம்பித்து ஏதாவது ஒரு இதில் அது சண்டையில் தான் முடியும். வார்த்தைகளால் வாலிபால் விளையாடி திரும்ப என்னோடய மனைவி சட்டப்பைய கிரிக்கெட் மட்டையை எடுத்து அடிக்க வர நான் இந்த சாப்பிடுற தட்டை எடுத்து விக்கெட் கீப்பர் மாதிரி தலையை காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். யோசித்து பார்த்தேன் என்ன பண்ணலாம், அடிக்கடி இப்படி சண்டை வருதேன்னு யோசித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நானாக ஒரு முடிவு பண்ணேங்க. அதாவது அவள் கேட்குறதுக்கு முதல்ல கேட்குற கேள்விக்கு மூணாவதாக ஒரு கேள்வி கேட்கும்போது தான் பதில் சொல்லணும். ஏங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் அமைதியாக உட்காந்துருப்பேன். அதுக்கடுத்து வியாபாரத்துக்கு போனீங்களா, இன்றைக்கி வியாபாரம் எப்படி நடந்தது, அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன், அமைதியாக உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா முதல்ல கேட்டதுக்கு நான் காலையிலே சாப்பிட்டுட்டேன், அட இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு பொறுமையை நம்ம பொறுமையாக உட்காந்து கூட அவங்க 3 கேள்வி கேட்டால் நாம் முதலாவது கேள்விக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்ட்டு ஒரு நடைமுறையை மனசுக்குள்ளேயே கொண்டு வந்தேன். ஆனால் அப்படி பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகளால் வாலிபால் விளையாடுறது, அந்த சட்டகப்பையை தூக்கி கிரிக்கெட் மட்டை மாதிரி என்ன தாக்க வர்றது, அந்த மாதிரி பிரச்சனைகள் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அந்த சண்டைங்கிறதே அடிக்கடி எப்போவோ நடந்துக்கிட்டு இருக்க சண்டை அதுக்கப்புறம் எப்போவோ ஒரு வாட்டி அத்தி பூத்தா மாதிரி ஒரு நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாறிட்டு. இதுக்கு காரணம் என்னன்னு யோசித்து பார்த்தா நாம் பொறுமையாக இருக்கிறது தான். இப்படி பொறுமையாக இருக்கிறவங்களால் மிகப்பெரிய சாதனையை சாதிக்க முடியும்னு குறிக்கிட்டு இது வந்து என்னோடய அனுபவத்தில் நடந்ததை நான் சொல்லேன். நீங்களும் பொறுமையாக இருங்க. மிக மிக உயர்ந்த ஒரு லட்சியங்களை தொடணும். வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.